வணக்கம் மக்களே. வெல்டிங் மிஷின் மெயின்டெனன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெயில் காலம் அதிகமாக இருக்கிறனால அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய இடத்துல மிஷினை வைக்காதீங்க. கொஞ்சம் நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல மிஷினை வைங்க. மேக்ஸிமம் மிஷினை சப்ளை கொடுக்கும்போது எம்சிபியோட சப்ளை கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அது மாதிரி ஜென்ரேட்டர் அந்த மாதிரி இடத்துல கொடுக்கும்போது 220 வாட்ஸ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிடுங்க. ஹை வோல்டேஜோ இல்லைன்னா லோ வோல்டேஜோ வந்துச்சுன்னா மிஷின் ப்ராப்ளம் ஆகும். த்ரீ ஃபேஸ் லைன்லாம் வருதாங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும். அதை பார்த்துக்கிடுங்க. அதுபோல் நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்தில் எதுவும் லைன் இருந்துச்சுன்னா அதில் அதிகப்படியான கரண்ட் வரும். அதனால் அந்த இடங்களில் வந்து எம்சிபி சப்ளை கொடுத்து அதன் மூலமாக தான் கொடுக்கணும். டேரெக்டாக வந்து மிஷினுக்கு சப்ளை கொடுக்கக்கூடாது. வெயில் காலம் அதிகமாக இருக்கிறனால மிஷினில் உள்ள நிறைய எலி பல்லி பாய்ச்சாலாம் ஏறுது. அதனால் அதை கவனமாக வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம சர்வீஸ்க்கு வந்த மிஷினில் ஒரு மிஷின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பாம்பு வந்து சட்டையை கழட்டி போட்டு போயிருக்கு பாருங்கள். அதனால் மிஷினை கவனமாக வச்சுக்கிடுங்க. அது ஃபேன் வரக்கூடிய இடத்துல தான் அதோட பாயிண்ட்டே இருக்குது. அதனால் மிஷினெல்லாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக வேலை முடிஞ்சவொடனே தனியாக எடுத்து ஜாக்கிரதையாக வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.